இயேசுவின் இதய சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். திரு இருதய வணக்க மாதத்தின் 19ஆம் நாளாகிய இன்று இயேசுவின் திரு இருதயம் எவ்வாறு நாம் மன திடத்தில் வளர நமக்கு உதவி புரிகிறது என்று தியானிப்போம். இயேசுவே மிகவும் மனதிடன் உள்ள மனிதராக வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்த குணமும் உள்ள இயேசுவை இறைவனின் செம்மறி என்று திருமுழுக்கு யோவான் அழைக்கின்றார். விவிலியத்திலே இன்னொரு இடத்தில் அவரை யூதாவின் சிங்கம் என்று சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்கின்றோம். தந்தையினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அலுவலை எவ்வளவு விடாமுயற்சியோடும் மன தைரியத்தோடும் நிறைவேற்றினார் என்று நாம் அறிகிறோம். தமது எதிரிகளால் விளைந்த இடையூறுகளின் நடுவில் தம் தந்தையின் அன்பையும் தம் ஆன்ம மீட்பையுமே முன்னிட்டு உழைத்து பாடுபட்டு தந்தை தனக்கு கொடுத்த அந்த இறை பணியிலே மிகவும் பிரமாணிக்கமாயிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருட்சாதனங்கள் மூலமாக, சிறப்பாக உறுதி பூசுதல் மூலமாக இயேசுவினுடைய திரு இருதயமானது ஞான தைரியத்தை நம் ஆன்மாவில் ஏற்படுத்தி உலகம், சாத்தான், உடல் என்கிற எதிரிகளோடு நாம் எதிர்த்து போராட நம்முடைய ஆசை பற்றுதல்களை வெற்றி கொண்டு கிறிஸ்தவனுக்குரிய புண்ணியங்களை கடைபிடித்து நம் ஆன்மாவையும் இன்னும் பலருடைய ஆன்மாக்களையும் மீட்கவும் உதவி புரிகிறது. விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். நீதித்தலைவர்கள் புத்தகத்திலே வாசிக்கிற பொழுது சிம்சோனிடத்தில் காணப்பட்ட உடல் பலம் கிறிஸ்தவர்களுடைய ஞான திடனுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று பார்க்கலாம். கடவுள் இந்த மனிதனுக்கு மிக அதிகமான வலுவை கொடுத்ததாக விவிலியத்திலே வாசிக்கிறோம். இவர் சிங்கங்களை கொன்றதாகவும் பகைவர்கள் தன்னுடைய கை கால்களை கட்ட பயன்படுத்திய பெரிய வடங்களை நூலை போல் அறுத்து எரிந்ததாகவும் உபயோகம் அற்ற பொருட்களால் தன் எதிரிகளில் பலரை கொன்றதாகவும் கட்டிடத்தின் பலமான பெரும் தூண்களை அசைத்து பிடுங்கினால் அந்த கட்டிடம் கீழே விழுந்து எதிரிகள் அவரால் மாண்டு போனதாகவும் நாம் அறிகிறோம். இதே போன்று நாம் நம்முடைய ஆன்ம விரோதிகளை வென்று சாத்தானின் தந்திரங்கள், சோதனைகள், உலக துர்மாதிரிகைகள் ஆகிய அனைத்தையும் நாம் வெற்றி கொள்ள இயேசுவினுடைய திரு இருதயமானது நமக்கு துணையாக இருக்கின்றது. நமக்கு தேவையான உடல் உள்ள பலத்தை, திடத்தை தந்து நம்மை காக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய திரு இருதயத்திடம் நாம் நமக்கு தேவையான மன திடத்தை கேட்கிற பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு கொடுப்பார். மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிப்பது போன்று, ஆண்டவரே காப்பாற்றும், சாக போகிறோம் என்று சீடர்கள் இயேசுவை அவரிடம் அவருடைய பாதுகாப்பை, இயேசுவினுடைய அரணை அவர்கள் நாடி நின்றார்கள் என்று பார்க்கிறோம்.
அவரும் அவர்களை கடிந்து கொண்டு அவர்களுக்கு உதவியாயிருந்தார், துணை புரிந்தார் என்று பார்க்கிறோம். யூதித்து புத்தகத்திலே 13வது அதிகாரம் 7வது இறை வசனத்திலே யூதித்து ஒலோபொரினை வெற்றி கொள்வதற்கு முன்பதாக சொன்ன வார்த்தைகள், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே எனக்கு என்று வலிமை அளித்தருளும். அதே போல நாமும் இயேசுவினுடைய திரு இருதயத்திடம் கேட்போம். இயேசுவினுடைய மகா பரிசுத்த திரு இருதயமே, என்னுடைய வாழ்வை எதிர்கொள்ள, என்னுடைய வாழ்வின் சவால்களை நான் நம்பிக்கையோடு எதிர்க்க தேவையான மன வலிமையை, திடத்தை எனக்கு தாரும் என்று கேட்போம். நாம் கேட்கிற பொழுது நிச்சயமாக அந்த அன்பின் இருதயம் இறங்கி நமக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கின்றது. எனவே இயேசுவினுடைய திரு இருதயத்தைப் போல நாமும் மன பலத்தோடு திடத்தோடு இருந்து நம்முடைய வாழ்வில் அனுதினமும் சந்திக்கக்கூடிய அனைத்து சவால்களையும் பிரச்சனைகளையும் உறுதியோடு எதிர்கொண்டு வாழ்விலை வெற்றி கொள்ள தேவையான வரத்திற்காக அந்த இருதயத்திடம் உருக்கமாக மன்றாடுவோம். நிச்சயமாக இயேசுவினுடைய திரு இருதயம் நமக்கு தேவையான உடல் உள்ள பலத்தையும் திடத்தையும் வழங்கி நம்மை நேரிய வாழ்வு வாழ உதவி செய்யும். அதற்காக இயேசுவினுடைய திரு இருதயத்தை நாம் பற்றி அன்பு செய்து இன்னும் அதிகமாக பக்தி முயற்சிகளை மேற்கொண்டு நம்முடைய அன்பை, மரியாதையை அதற்கு செலுத்தி தூய வாழ்வோமாக.